மனிதன் 3 வகையில் ஒரு செயலை செய்கிறான். எண்ணம் ஏற்படுகிறது, அதுவே சொல்ல வெளிப்படுது, சொல்லே செயலாக மாறுகிறது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் என்றால் அது புண்ணியத்தை கொடுக்கும். கெட்ட எண்ணம், கெட்ட செயல், கெட்ட சொல், கெட்ட செயல் என்றால் பாபத்தை கொடுக்கும். இப்போ இந்த பிறவியில் 1 ஏக்கர் நிலம் வாங்குறீங்க, கால் பகுதியில் கீரையை போட்டுறீங்க, கீரை விதையை தெளிச்சிட்டிங்க. கால் பகுதியில் கத்திரிக்காய் செடியை போடுறீங்க, இன்னொரு கால் பகுதியில் தென்னையை வைக்கிறீங்க, இன்னொரு கால் பகுதியில் பனைமரத்தை வைக்கிறீங்க, பனங்கொட்டை போட்டிங்க. ஒரு 15 நாளில் கீரையெல்லாம் தளதளன்னு வளர்ந்துருது, பறித்து சாப்பிட்டுக்கிறீங்க. 2 மாதத்தில் கத்திரிக்காய் விளைஞ்சிருது, பறித்து சாப்பிட்டுக்கிறீங்க. 3 வருஷத்தில் 4 தென்னை பயன்படுத்திக்கிறீங்க. பனைமரம் முளைக்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கதை முடிஞ்சிருது. இதே தான் வினைக்கும். இது நீங்கள் பல செயல்கள் செய்யுங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். சில செயல்கள் நீங்கள் செய்கிற செயல் கர்மா உடனடியாக பலன் கொடுக்கும். பல பேர் சொல்லலாம், பாரு செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம், எல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைப்பேன். சொல்கிறத பார்க்கலாம். சில செயல்கள் 2 மாதம் கழித்து கூட கர்மா செயல்படும். சில கர்மா 7-8 வருஷம் கூட இருக்கும். சில கர்மாவை நீங்கள் எல்லா செயலும் கெட்ட செயலாம் செஞ்சுருப்பீங்க, அது அனுபவிக்க முடியாமல் நீங்கள் இறந்து போகிறீர்கள். அப்படின்னா இந்த அனுபவிக்க முடியாததற்கே அது முழுவதும் சஞ்சிதம் என்று பெயர். ஒரு 10,000 இருக்குன்னா அதில் நெல், போன வருஷத்து நெல், அதுக்கு முந்தின வருஷத்து நெல்லெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் செய்த கர்மாவின் பலனை அனுபவித்தது போக மீதி இருக்கே, அது ஒரு மூட்டையாக இருக்குது. ஆண்டவன் என்ன பண்ணால், இந்த பிறவி முடிஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே என்னென்ன கர்மா பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதிலிருந்து, அந்த சஞ்சிதத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து தான் இந்த உடம்பை கொடுக்குறான். அப்போ இந்த சஞ்சிதம் கடந்த பிறவியிலே செய்த கர்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வாங்கி வந்தது இன்னும் 2 அடி உயரணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் அப்படி தான், பிராரப்தம். அவன் வாங்கி வந்த பிராப்தம். ஆனால் எதிர்காலத்தில் நாளைக்கு செய்யக்கூடிய செயலை நீங்கள் உங்கள் கையில் சுதந்திரம் இருக்குது. அது நல்லது செய்கிறதா கெட்டதை செய்கிறதாங்கிற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது லா ஆஃப் கர்மாங்கிறான். தனி மனிதனுடைய கர்மான்னு இருக்குது. இப்போ ஒருவருடைய கர்மா இன்னொருவரை பாதிக்கும் அப்படின்னா பாதிக்குமான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ தாய் தந்தையர் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ இதெல்லாம் சந்ததி வரைக்கும் எடுத்து செல்லும். எப்படி சந்ததி